ஒரு தொகுதியை பற்றி ஒரு போக்கு பேசி என்னுடைய தொகுதி யார் யார் போட்டியிருந்தாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? என்னோட தொகுதியை பற்றி நான் சொல்கிறேன். என் தொகுதி அப்படிங்கிறது வந்து 1000 விளக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்னுடைய தொகுதியில் 3 முதலமைச்சர்கள் இருக்காங்க. அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த பக்கம் மீன் வியாபாரம் பண்ணிட்டு உனக்கு மாற்றி போட்டால் கண்டுபிடிச்சிருவாங்களாம்ப்பா, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம்ப்பா, அதனால பயமாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் இந்த குடிசையில் விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து இந்த இடத்துல இருக்கோம்ப்பா. அண்ணா காலத்திலிருந்து சொல்கிறாங்க எங்களுக்கு பட்டா தர்றோம். நீங்கள் இவர்களுக்கு என்ன மாற்று திட்டத்தை நீங்கள் என்ன சொல்லலாம்? இப்போ நான் வந்து இந்த குறைகள் எல்லாம் சொல்லி இருக்கு. இப்போ நான் வந்தால் உறுதியாக குடிசையில் வாழுகிற மக்களுக்கான நிலங்களை நான் பட்டா வாங்கி கொடுத்துருவேன். தொகுதி முழுதும் வாட்டர் ஏடிஎம் அமைப்பேன். அண்ணே, ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன்னே, கேளுங்கண்ணே. திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டிருப்பது ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கான பரப்புரை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓட்டை அறுவடை செய்யணுங்கிறதுக்கான பரப்புரையை செய்யலை. நாங்கள் பொலிட்டிக்கல் எஜுகேஷன், ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பரப்புரையை தான் நாங்கள் செய்கிறோம். உடைய மாநிலத்துக்கு தொகுதி மறுசீரமைப்பால் தீங்கு நடந்துச்சுன்னா நான் விடமாட்டேன், நான் களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படிங்கிற வரைக்கும் சரி, வரவேற்கக்கூடியது. அதாவது தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் சரி. ஆனால் 60களில் எங்கள் முகத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிறதுக்கு பாருங்க, இது மிகப்பெரிய நகைச்சுவை. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. 1000 விளக்கு தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளர், கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், இயக்குனர் தம்பி சோழன் மு. கலைஞர் அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. ஒரு அதிகமாக இல்லை, விளையாட்டு ஒரு வாரமாக தொடர்ச்சி அவங்கள அழைக்கணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கோம். சரி. ஆனால் தேர்தல் களத்தில் பார்க்குறப்ப உண்மையிலேயே ரொம்ப கடுமையான ஒரு உழைப்பு அங்கே பார்க்க முடியுது. அது அந்த தொகுதியில் வந்து முன்னாடி வந்து கொஞ்சம் சோர்வாக இருந்தது தொடக்கத்தில். இப்போ ஒரு பெரிய வேகம், நிறைய கூட்டம், இப்போ நாலு சுருங்க வேகமும் அடிச்சு வராங்க, அதிகமாக இருக்கு. ஆமாம். ஒரு தொகுதியை பற்றி ஒரு போக்கு பேசி, என்னுடைய தொகுதி யார் யார் போட்டிடுறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? என்னோட தொகுதியை பற்றி நான் சொல்கிறேன். என் தொகுதி அப்படிங்கிறது வந்து 1000 விளக்கு தொகுதி. அதாவது அந்த காலத்தில் ஆற்காடு நவாப் வந்து இங்கே வந்து ஒரு மசூதி கட்டியிருக்காரு. அவங்க நவாப் வந்து குடும்பத்தோட அந்த மசூதிக்கு தொழுவ வருவாங்களாம். அது 19ஆவது நூற்றாண்டில் 1800களில். அப்போ வந்து இங்கே லைட்டு கிடையாதுல்ல, அப்போல்லாம் கரண்டே கிடையாதுல்ல. அதனால் அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க குடும்பம் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டதுனால வெளிச்சத்துக்காக விளக்கு ஏற்றிருக்காங்க, அகல் விளக்குகளை ஏற்றிருக்காங்க. அது 1000 விளக்கு ஏற்றிருக்காங்க. அது பார்ப்பதற்கு இப்போ இன்னைக்கு இருக்கிறது மாதிரி பில்டிங்கு அதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம். மசூதி மட்டும் தனியாக இருக்கும். அந்த மசூதியில் 1000 விளக்குகள் ஏற்றப்பட்டு அந்த குடும்பம் உட்காந்து தொழுகை நடத்தி அப்படி செய்கிறத பார்க்க, 1000 விளக்கை பார்க்குறதுக்கு மக்கள் வந்து பெரிய அளவில் கூடி வேடிக்கை பார்ப்பாங்களாம். நவாப்பு வந்துட்டாவே 1000 விளக்கு ராத்திரியில் எரியும் அப்படின்னு. அதனால மக்கள் வச்ச பேர் தான் 1000 விளக்கு அப்படின்னு. எந்த இடம் அப்படின்னு ஒன்று அந்த மசூதி இருக்குல்ல, அந்த 1000 விளக்கு அது ஊர் பேரா மாறி. ஆமாம். ஆனால் இன்னைக்கு அது 1000 விளக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு விளக்கு கூட இல்லை. பல தெருக்கள்ல அங்கே விளக்கே இல்லை நகரத்தில். அதில் ரொம்ப முக்கியமான நகரத்தின் இதயம் வந்த சோதனை. ஆமாம், இதயம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என்னுடைய தொகுதியில் 3 முதலமைச்சர்கள் இருக்காங்க. அம்மையார் மதிப்புக்குரிய ஜெயலலிதா அம்மா வந்து 1000 விளக்கு தொகுதியில் தான் அவங்க ஓட்டு போட்டாங்க. மதிப்புக்குரிய ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1000 விளக்கு தான் ஓட்டு போட்டாங்க. இப்போ மதிப்புக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களும், அவருடைய ஊர் கோபாலபுரம் அவருடைய வீடுன்னா அவரும் 1000 விளக்கு தான். ஸோ அப்போ 3 முதலமைச்சர்கள் இருந்த ஒரு தொகுதி. துணை முதலமைச்சர் ஆமாம் இருக்கு. இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இந்த தொகுதிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம், அதாவது ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற தொகுதிக்கு இந்த தொகுதிக்கும் பெரிய அரிஸ்டோக்ராட் பீப்புள், வசதியான உச்சபட்ச வசதியான வாய்ந்தவங்க வந்து வாழ்கிற ஒரு பகுதி.
ஓஎஸ் கார்டன், காதர் நவாஸ்கான் ரோடு. காதர் நவாஸ்கான் ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோடையே பார்த்தீங்கன்னு வைங்க, ஏதோ லண்டனில் ஒரு ரோட்டில் நடந்து போகிறது மாதிரி இருக்குது. அப்படியான தெருக்கள் அமைப்பு, கல்லெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு புறம். இதுக்கு நேர் எதிர்மாறா எலிவளை மாதிரி தெரு, விளிம்பு நிலை மக்கள் வாழ்ற இடம். 10க்கு 10 விட சின்ன வீடு, நூற்றுக்கணக்கான குடும்பங்கள். சில இடங்கள்ல இப்படி சைட்ல தான் போகணும் உள்ள, அந்த மாதிரி வாழ்ற மக்களும் என் தொகுதியில இருக்காங்க. இது போக வியாபாரிகள் இருக்காங்க. 1000 விளக்கு முழுதுமே பிசினஸ் ஏரியா. இப்படி ஒரு வித்தியாசமான கட்டமைப்பு கொண்ட தொகுதி என் தொகுதி. இந்த தொகுதியில திமுக சார்பில் இதுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மதிப்புக்குரிய மருத்துவர் எழிலன் நாகநாதன் இந்த தடவை திரும்ப திமுக அவரை நிறுத்தியிருக்கு. அவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் போன முறை வந்தது விபத்துன்னு. ஆமா, கலைஞர் கருணாநிதிக்கு அவர் மருத்துவம் பார்த்தாரு. அதுக்கு ஒரு நன்றி கடனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறோம்னு அவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காங்க. ஆனா இப்ப என்ன நன்றி கடனுக்கு நிறுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல. அந்த தொகுதிக்கும் அவர் எதுவும் செய்ததாக இல்லைன்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து ஒன்றும் செஞ்சதில்லை. யாருமே அவரை மக்கள் அதை சொல்றாங்களா உங்ககிட்ட? சொல்றாங்க, அவரை நாங்க பார்த்ததே இல்லை. என்ன சொல்றாங்க அதை சொல்லுங்க. மக்கள் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எங்க சட்டம், அதாவது எங்க எம்எல்ஏ யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவர் வரவே இல்லை. திமுக காரங்க வந்து போன தடவை வந்து ஓட்டு கேட்கும்போது கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றல. இல்ல, அவர் ஒரு பட்டியல் விடுறாரு. அவர் திமுக நான் இதெல்லாம் அந்த தொகுதிக்கு செய்திருக்கிறேன். ஒன்றும் இல்லைண்ணே. அவர் வந்து ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை ஸ்மார்ட் பள்ளிக்கூடமா மாத்திருக்காரு. 1000 விளக்குல 1000 பள்ளிக்கூடம் இருக்கு, அரசு பள்ளி, மாநகராட்சி பள்ளி, நிறைய பள்ளி. ஆமா, ஆனா அவர் ஒரு பள்ளிக்கூடத்தை ஸ்மார்ட் பள்ளிக்கூடமா மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கங்க ஜிம்மு திறந்து வச்சிருக்காரு, எக்ஸசைஸ் பண்றதுக்கு. இந்த இதெல்லாம் இருக்குல்ல, கிரவுண்ட்ல எல்லாம் ஒரு மூலையில ஒரு பேரை போட்டு ஜிம்மை திறந்து வச்சிருக்காரு. இது இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் எல்லாமே இப்ப வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க. இல்லைன்னு நீங்க மக்களோட அடிப்படை பிரச்சனை என்ன? குடி தண்ணீர் பிரச்சனை. இப்ப நான் சொல்றேன், இது திமுக காரங்க யாரையாவது எனக்கு பதில் சொல்ல. சுதந்திர நகர்னு ஒரு இடம், அந்த இடத்துல ஒவ்வொரு அந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆயிரக்கணக்கான ப்ளூ கலர்ல ட்ரம்ஸ் ரோட்ல அப்படியே அந்த வீட்டு ஓரங்கள்ல அடிக்கிருக்கு. ஒவ்வொரு ட்ரம்ஸுக்குள்ளேயும் ஒரு பைப்பு உள்ள போடப்பட்டிருக்கு. அந்த வீடுங்களுக்கு மேல ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி மோட்டார் வச்சிருக்காங்க. இந்த 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 ட்ரம்ல இருந்து தண்ணியை மேல ஏத்துறாங்க. எவ்வளவு அவலமான நிலை! இதை சரி பண்ணணுமா இல்லையா ஒரு சட்டமன்ற உறுப்பினர்? ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குட்டி குட்டி மோட்டார் வச்சு இந்த இதுக்குள்ள தண்ணியை போட்டு மேல ஏத்துறாங்கன்னா அந்த மக்கள் போனோம்னா கதறாங்க. பாருங்க சார், இந்த கொடுமை தான் சார், இப்படிதான் சார் நாங்க வாழ்றோம். இந்த ட்ரம்முக்கு தண்ணி எங்க இருந்து வரணும் தெரியுமா? டெய்லி லாரியில வரும். லாரியில கொண்டு. சரி, அது வந்து பணத்துக்கு கொண்டு வராங்களா இல்ல அரசு தரப்புல கொண்டு வராங்க? அரசு தரப்புல கொண்டு வந்து ஊத்துறாங்க. எப்போ கொண்டு வந்து ஊத்துறாங்க. இவங்க அதுக்காக காத்திருந்து, அதுக்காக பாத்ரூம் போகணும், இந்த தண்ணியில தான் பாத்ரூம் போகணும், இந்த தண்ணியில தான் குளிக்கணும், இந்த தண்ணியில தான் குடிக்கணும். என்னங்க கொடுமை இதெல்லாம்! இதெல்லாம் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செய்ய வேண்டிய. இவரையாவது விடுங்க சட்டமன்ற உறுப்பினர். 2011 வளர்மதி அம்மா ஜெயிச்சு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாங்க. அமைச்சரா இருந்தவங்க அந்த மக்களுக்கான அடிப்படை குடிக்கிற தண்ணி. இப்ப அவங்க அதிமுக சார்பில் அவங்க நிக்கிறாங்க. மக்கள் வந்து எப்படி அந்த இது எப்படி பார்க்க? அவங்களெல்லாம் யாருக்குமே ஓட்டு போட மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. இவங்க கடைசி நேர வேலை ஒண்ணு இருக்குல்ல, இருட்டுக்குள்ள திருட்டு பூனை மாதிரி உள்ள போடுற வேலை, அந்த வேலையை அவங்க 2 பேரும் செய்வாங்க. ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க. அந்த காசை வாங்கிட்டு கொஞ்சம் பேர் காசு வாங்கிட்டோமே, நம்ம ஆளுங்க ரொம்ப, அதாவது காசை கை நீட்டி வாங்கிட்டோம்ப்பா அப்படின்னுவாங்கல்ல, அவங்க தான் அவங்களுக்கு ஏதாவது ஓட்டு போடுவாங்களே ஒழிய பொதுவா மக்கள் ஓட்டு போடுற மனநிலையில் இல்லை. அண்ணே, நான் என் தொகுதிக்குள்ள போகும்போது பல இடங்கள்ல கண்ணு கலங்கியிருக்கேன். காரணம் என்ன தெரியுமா? அங்க ஒரு பரப்புரையில நான் வந்து போகிற போது பல இடங்கள்ல வந்து அவங்க பேசுறத பார்த்து நான் கண்ணு கலங்கியிருக்கேன். இது நடிப்பெல்லாம் கிடையாது, இயல்பாவே எனக்கு கண்ணு கலங்கியிருக்கு. காரணம் என்னன்னா, ஒரு இடத்துல எல்லாம் ஒரு அம்மா வந்து அது கண்ணு கலங்குறத பார்த்து நான் கண்ணு என்ன சொல்லுதுன்னா, அப்பா நான் ஓட்டு போடுறேன்ப்பா உங்களுக்கு, உங்க தலைவர் சீமான் ஜெயிச்சாருன்னா இந்த டாஸ்மார்க்க மூடிடுவார தங்கம், டாஸ்மார்க்க முடியும் பாரு இந்த வீட்டுக்குள்ள பாரு குடிச்சிட்டு வந்து கிடக்குறான் அந்த ஆளு, குடும்பம் நடத்த முடியலப்பா அப்படின்னு அழுகுறாங்க.
அப்போ இதெல்லாம் எப்படிண்ணே, இதெல்லாம் சரி செய்யணுமா இல்லையாண்ணே? நீங்கள் பையன் 2 பையனுங்க இருக்கானுங்க, 2 பசங்களும் ஏதோ ஒரு போதைக்கு அடிமை ஆயிட்டாங்க. புருஷன் குடிச்சிட்டு வந்து கிடக்குறான். நான் எப்படிப்பா குடும்பம் நடத்துவேன்? இதை மக்கள் சொல்றாங்களா? சொல்றாங்க. சரி, இதே இந்த கோபத்தை வந்து இப்போ ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற அவரை சுற்றி சொல்லணும் இல்லை? எல்லாம் ஒரு அச்சம் தானே, ஒரு அச்சம், பயம் என்ன செய்வாங்களோ, ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா ஏதாவது பண்ணிட்டு. அதை விட இவங்க ஒரு பயம் உறுத்துறாங்க. அது என்னன்னா, இவங்க போய் சொல்லியிருக்காங்க. இந்த கிரியப்பா பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்றாங்க, எப்பா பயமுறுத்துறாங்கப்பா, நீ ஓட்டு மாத்தி போட்டேன்னா எங்களுக்கு தெரிஞ்சிரும், அவங்க கண்டுபிடிச்சிருவோம். இப்ப எல்லாமே அந்த மாதிரிலாம் முடியாதுன்னு தெரியாது. அந்த மக்களுக்கு, ஜனங்களுக்கு தெரியல. அந்த மக்கள் வந்து சொல்றாங்க, அந்த பக்கம் மீன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க சொல்ற, மாத்தி போட்டா கண்டுபிடிச்சிருவாங்களாம்பா, மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்களாம்பா, அதனால பயமா இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. நாங்க சொல்றோம், அம்மா அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாதுமா. எப்படி இல்ல, ஏதோ மிஷின் வந்துருச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்களாமே. நம்ம உள்ள நுழைஞ்சோடனே நம்மளை போட்டா பிடிச்சிருமாமே, நம்ம எதுல ஓட்டு போடுறோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருமாமே அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த ஆளுவை போய் எப்படி எல்லாம் மிரட்டுறாங்க பாருங்க. அப்ப இப்படி எல்லாம் மிரட்டி இந்த மக்களை, அதாவது நீங்க மாத்தி போட்டீங்கன்னா உங்களுக்கு வர 1000 ரூபாய் வந்து நின்றுடும், நாங்க தான் ஜெயிப்போம், ஆனா மாத்தி யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய் நின்று போயிடும், அதனால எங்களுக்கு முறையா நீங்க ஓட்டு போட்டுருங்க, எப்படி இருந்தாலும் நாங்க தான் ஜெயிப்போம். ஒருவேளை நாங்க ஜெயிச்சு வந்துட்டோம்னா மாத்தி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு காசு வராது அப்படின்னா கண்டுபிடிச்சு நிறுத்திடுவோம். அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்பாவி ஜனங்களை அதுக்கு ஒன்றும் தெரியும், கண்டுபிடிக்க முடியாதுன்ற உண்மை தெரியாது. ஆமா. அதுக்கப்புறம் என்ன கொடுமைன்னா, கிட்டத்தட்ட நாங்க இந்த குடிசையில விளிம்பு நிலையில் வாழுகிற மக்கள் சொல்றாங்க, நாங்க பேரறிஞர் அண்ணா காலத்துல இருந்து இந்த இடத்துல இருக்கோம்ப்பா, அண்ணா காலத்துல இருந்து சொல்றாங்க எங்களுக்கு பட்டா தர்றோம்னு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு பட்டா கொடுக்கல. 67 தேர்தலில் இருந்து திமுக பட்டா கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஓட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு, நாங்க போட்டுக்கிட்டே இருக்கோம். சரி, இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்டா கொடுப்பாங்களான்னு நாங்களா கூடி பேசி அண்ணா திமுகவுக்கும் ஓட்டு போட்டு பார்த்தோம், அவங்களும் பட்டா கொடுக்கலப்பா அப்படின்னா. அப்படியும் அந்த தொகுதிக்குள்ள பகுதிகள் பட்டா இல்லாத பகுதிகள் இருக்குது. 1000 விளக்குல முக்காவாசி பகுதி குடிசை வாழ் மக்கள் வாழ்ற பகுதி எதுக்குமே பட்டா கொடுக்கல. ஏன் கொடுக்கலங்கிற கேள்வி வருது இல்லையா? ஏன் கொடுக்கலன்னா, இவங்க அவங்களெல்லாம் காலி பண்ண போறாங்கன்னு அர்த்தம். பட்டா கொடுத்துட்டா காலி பண்ண முடியாதுல்ல, அதனால இப்ப இந்த மருத்துவ நம்ம எழிலன் போய் சொல்லியிருக்காரு, நீங்க பட்டா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே சார், கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இல்லம்மா இதெல்லாம் மாநகராட்சி இடமா, மாநகராட்சி இடம்னா யார் அப்ப மட்டும் இடம்? ஆமாங்கண்ணே, அவர் என்ன சொல்லியிருக்காரு கேளுங்க. ரைட்டு, அவர் சொன்னது டயலாக் மக்களுக்கான இடங்கள். ஆமா, மாநகராட்சி இடத்தை யாரு வந்தாலும் பட்டா போட்டு கொடுக்க முடியாது, அது மாநகராட்சி தனியாருக்கு கொடுத்துட்டாங்களே அதுக்கு அப்படின்னு இருக்காரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த கிரியப்பா நகர் பகுதியில வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, மருத்துவர் எழிலன் போய் நின்று, நான் வந்து உங்க எம்எல்ஏ, நான் சொல்றேன், திமுக வேட்பாளர் கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கு பிறகு எம்எல்ஏவா போய் நின்று, நீங்க எல்லாம் காலி பண்ணுங்க, என்ன நம்புங்க, நான் ஒரு வீட்டுக்கு 24,000 ரூபாய்க்கு செக்கு தர்றேன், வாங்கிங்க, வாங்கிட்டு வீட்டெல்லாம் காலி பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு திரும்ப வீடு கட்டி தர்றேன், 1 வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் வீடு கட்டி தர்றேன், நல்ல வீடா கட்டி தர்றேன்னு சொல்லி அங்க இருந்த ஒரு 200 வீட்டை ஒரு வீட்டுக்கு 24,000 ரூபாய் கொடுத்து காலி பண்ண வச்சுட்டாங்க. சரி, காலி பண்ணிட்டாங்க, அந்த இடம் திருப்பி கட்டி கொடுக்குறாங்களா அப்படி என்ன தெரியுதுங்களா? சோஃபார் இல்லை. இந்த மக்கள் வெளியில போய் குடும்பத்தை கூட்டிட்டு போயிட்டு அங்க வாடகைக்கு இருந்து இப்போ வாடகை கொடுக்க முடியாம செதறிட்டாங்க. வாடகை கொடுக்க முடியாம இப்ப திரும்ப எங்க வீட்டை கொடுன்னு சொல்லிட்டு திரும்ப வரக்கூடிய சூழல் ஏற்படுது. இப்ப நம்ம போன உடனே நம்மள்கிட்ட அந்த குற்றச்சாட்டை அந்த மக்கள் வைக்கிறாங்க. அப்ப இது வந்து உங்ககிட்ட சொல்றாங்க, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவங்க சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமா, நீங்க இவர்களுக்கு என்ன மாற்று திட்டத்தை நீங்க என்ன சொல்ல? இப்ப நான் பகுதியில இப்ப இந்த குறைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. இப்ப நான் வந்தா உறுதியா அந்த குடிசையில் வாழுகிற மக்களுக்கான நிலங்களை நான் பட்டா வாங்கி கொடுத்துருவேன் அந்த மக்களுக்கு. அதான் ஏற்கனவே இந்த திமுக எம்எல்ஏ வாங்கி தர முடியாது, அது வந்து மாநகராட்சிக்கு சொந்தமான அரசாங்கத்துக்கு தானே. அரசாங்க நிலங்கிறது புறம்போக்கு நிலம் தானே. அதுல வாழ்ற மக்கள் 67 இருந்து வாழ்ந்திருக்கானா, 60 வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல வாழ்ந்திருக்கான் அப்படின்னா பட்டா கொடுக்க பட்டா கொடுத்து தானே ஆகணும். நீ எப்படி கரண்ட் கொடுத்த, நீ எப்படி ரேஷன் கார்டு கொடுத்த, எப்படி ஓட்டர் ஐடி எப்படி கொடுத்த, அதானே அவனுக்கு அட்ரஸ், ஆதார் கார்டு கொடுத்துருக்க இல்ல. அப்ப அந்த நிலத்தை அவனுக்கு எழுதி வை,
நான் நிற்பேன், உயிரை கொடுத்து நிற்பேன். ஒன்று. ம். ரெண்டாவது, தண்ணீர் பிரச்சனை. ம். நான் என்னுடைய தொகுதி முழுதும் ம். வாட்டர் ஏடிஎம் அமைப்பேன். ம். ஆர்ஓ வாட்டர் மிஷினை வச்சு ம். அதுல அந்தந்த பகுதியில் அந்த கார்டு போட்ட உடனே அவங்க தண்ணி தண்ணி வரும். வரும் போயிடலாம். ஆமா, தண்ணி 25 லிட்டர் ஒரு குடும்பத்துக்கும் தண்ணி கிடைக்கிறது மாதிரி ஏற்பாடு பண்ணுவேன். ம். அது போக அவங்க புழங்குறதுக்கான தண்ணீர்கள்லாம் இருக்குல்ல, ம். அவற்றையெல்லாம் முறையா எப்படி அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கணும். தண்ணீர் பிரச்சனையே 1000 விளக்கு தொகுதியில இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நான் உருவாக்குவேன். இந்த பம்பு கும்பெல்லாம் தூக்கிடுவேன், இந்த மோட்டார் கீட்டர் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் வீட்டில் மேல இருந்து கீழே போட்டு ட்ரம் வச்சு தண்ணி ஊற்றி அதுல இருந்து மேலே எடுத்துக்கிறது. அதை தண்ணியை வந்து நேரடியா உன் பைப்ல வர்றது மாதிரி பண்ணிடுவேன். ம். இது உடனடியான வேலையா இதை நான் செய்வேன். ம். அதன் பிறகு இந்த மாநகராட்சி பள்ளிகள், ம். இந்த அரசு பள்ளிகள் இருக்குல்ல, இந்த பள்ளிகள் எல்லாத்தையும் ஸ்மார்ட் பள்ளிகளா மாத்துவேன். ம். புரியுதுங்களா? பெயருக்கு ஒரு பள்ளி மட்டும் மாத்தாம எல்லா பள்ளிகளையுமே நான் அரசு வந்து பள்ளியை நீங்க அரசு பள்ளிகளையும் மாத்துவேன். ம். அதன் பிறகு ம். எனது தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, 7 வார்டு இருக்கு என் தொகுதியில, ம். ஒவ்வொரு வார்டுலையும் ம். இந்த போலீஸ் பாய்ஸ் ம். உருவாக்குவாங்கல்ல, ஆமா ஆமா, அதே மாதிரி காவல் நண்பர்கள்னு உருவாக்குவாங்கல்ல, அதே மாதிரி 1000 விளக்கு தொகுதி ம். நண்பர்கள் அப்படின்னு உருவாக்கி ஒவ்வொரு தொகுதியிலையும் பொறுப்பாளர்களை போட்டு ம். நான் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களை எல்லாத்தையும் ம். ஆர்கனைஸ்டா ம். உருவாக்கிடுவேன். ம். அவங்க படித்திருக்கக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரி ம். என் தொகுதிக்குள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்குல்ல, தனியார் நிறுவனங்கள். ம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராவணா ஒரு தனியார் நிறுவனம், ம். இங்கே வந்து ஒரு எடிட்டர் தேவைப்படுதுன்னா உங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன். ம். 50% என் தொகுதியில் உள்ளவங்களுக்கு தான் நீங்கள் வந்து கொடுக்கணும் ம். அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை அங்க நடத்துவேன். இருக்கிற நிறுவனங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அந்த வேலை கொடுத்துணும். வேலை கொடுக்கணும். ம். அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி பர்ஃபெக்டா நான் உங்களுக்கு அனுப்புவேன். ம். அப்படிங்கிறதுக்கான உறுதியை நான் கொடுப்பேன். 5 வருஷத்துல ம். வேலையே இல்லாத ஒருத்தன் கூட வேலை இல்லாம இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை நான் வந்து அந்த இடத்துல உருவாக்குவேன். சரி, எல்லாம் பண்ணுவீங்க. சரி, டாஸ்மார்க்குக்கு என்ன மாற்று நீங்க சொல்லுவது? மதுபான கடை, இப்ப அரசு மதுபான கடை. நீங்க சொன்ன மாதிரி நிறைய ஒரு ஹை லெவல் மக்களும் அங்க, உயர்தர மக்களும் அங்க இருக்கிறாங்க. உழைக்கும் மக்களும் ஒரு பக்கம் அதிகமா இருக்கிறாங்க. ஆமா. இந்த பகுதி நிறைய இருக்குதுன்னு சொல்றீங்க. அதுல தான் நிறைய குடும்பங்கள் உங்ககிட்ட புகார் சொல்லி என் குடும்பம் இப்படி சீரழிஞ்சிட்டு இருக்குன்னு அழுவதா சொல்றீங்க. ஆமா. அதுக்கான உறுப்படியான திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க? எங்கெல்லாம் கட்சி ம். நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துச்சுன்னா, ம். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ம். முதலமைச்சரா ஆனாரு அப்படின்னு சொன்னா முதல் வேலையை நாங்கள் டாஸ்மார்க்கை இழுத்து மூடிடுவோம். ம். அந்த உறுதியை நான் கொடுக்குறேன். அம்மா, நான் மட்டும் வெற்றி அடைந்தால் டாஸ்மார்க்கை மூடுறது கஷ்டம். நான் என்ன செய்யலாம்னா, நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை என்னால் குறைக்க முடியும். ம். இந்த இடத்துல டாஸ்மார்க் வைக்கக்கூடாது, ம். இந்த இடத்துல வைக்கணும், இதை தூக்கி அந்த இடத்துல தூரமாக தூக்கி வை அப்படிங்கிற முடிவுகளை நான் மாவட்ட நிர்வாகத்தோடு பேசி நான் எடுக்க முடியும். ம். ஒட்டுமொத்தமாக டாஸ்மார்க்கே மூடணும்னா ம். எங்கள் அண்ணன் சீமான் முதலமைச்சராக வரணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்க அதை புரிஞ்சுக்கிறாங்க. ம். அப்போ நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது ம். நீங்கள் கேட்கவே வேண்டாம், டாஸ்மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்காது. ம். ஒன்று. ம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக பிரசித்தி பெற்ற அப்போலோ மருத்துவமனை என்னுடைய தொகுதியில் தான் இருக்கு. ம். ஆனால் ம். அது வந்து பக்கத்து மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல இருந்து வந்து பக்கத்துலலாம் தங்கியிருந்து ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கிட்டு போறாங்களே ஒழிய, ம். ஏன் தொகுதிக்குள்ள இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு அது பயன்படவே இல்லை. ம். நான் அதை பயன்படுகிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டை செய்வேன். அந்த மக்களுக்கும் அங்க மருத்துவம் பார்க்கணும். அதற்கான ஏற்பாட்டை ம். நான் வந்து அந்த அப்போலோ இது நல்லா இருக்கு. அது ஆமா. ஆனா மிகப்பெரிய நிறுவனமா இருக்கு. அது தொடக்க காலத்துல அந்த பகுதியில் இருந்த, பக்கத்துல இருந்த பகுதி எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி விளிம்பு நிலை மக்கள் இருந்த பகுதிகள்லாம் கூட அது பின்னாடி மருத்துவமனையா மாறி இல்ல, இப்பவும் இருக்கு. ம். இப்ப அப்போலோ மருத்துவமனை இது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட காம்பஸ் இருக்குல்ல, அதோட சுவரு, அந்த சுவருக்கு இந்த பக்கம் ம். விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அபார்ட்மெண்ட் மாதிரி அந்த இதை பில்டிங்கை வந்து குடிசை மாற்று வாரியம் கட்டி கொடுத்துருக்கு. ம். அங்க வாழ்றவங்க எல்லாம் சாதாரண விளிம்பு நிலை மக்கள் தான். ம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தொகுதிக்குள்ள நீங்க இருக்கிறதால முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கான மருத்துவம் பார்க்கணும். அதற்கான ஒரு MOV நான் போடுவேன். ம். உதாரணத்துக்குன்னு ம். அப்போலோ மருத்துவமனை போன்ற ஒரு பெரும் நிறுவனங்கள் ஒரு வருஷத்துக்கு சேரிட்டி இவ்வளவு செலவு பண்ணணும்னு இருக்கு. ம். அரசாங்கத்தோட
சட்டத்திட்டம் இருக்கு. இப்ப டாடா நிறுவனம்னா அது வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவு இந்த பண்ணணும், மாதிரி வந்து ஒரு பொது சேவைக்காக செய்யணும்னு இருக்கு இல்லையா? அதை நான் என் தொகுதிக்கு பயன்படுத்துவேன். என் மக்களுக்கு என் மக்களுக்கு நீங்க செய்யுங்க. எனக்கு சரி 7 வார்டு இருக்கு, 7 வார்டுக்கும் ஒரு நடமாடும் மருத்துவமனையை உருவாக்கி கொடுங்க. அதுல உங்களுடைய மருத்துவர்களை நீங்க டியூட்டி போடுங்க. எனக்கு வந்து மக்களுக்கு போன் பண்ணாங்கன்னா நீங்க இந்த நடமாடும் மருத்துவமனை அங்க போகணும், அதற்கான ஏற்பாடுகளை நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நான் அவங்களோட இவங்களோட போடுவேன். அவங்களும் எப்படி இருந்தாலும் அந்த ஷேரிட்டி அவங்களுடைய அறக்கட்டளை வந்து செலவு பண்ணணும் இல்லையா? அந்த செலவை ஏன் தொகுதி மக்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, இந்த ஒரு ஆலோசனை, இந்த ஆலோசனை நல்லா இருக்கு. அங்க இப்ப இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர், அதுக்கு முன் இப்ப போட்டியாளர் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஒரு அரசியல் தலைவர் வளர்மதி அவர்கள் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தவங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் ஒரு அமைச்சராக இருந்த ஒரு நிர்வாகத்துல இருந்தவங்களுக்கும் ஒரு இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்களுக்குமே இந்த ஆலோசனை ஏன் நடைமுறைப்படுத்த முடியல, இல்ல தெரியலையா? இல்ல, அவங்க எல்லாம் என் மக்களை பற்றி சிந்திக்கல. மக்களை பற்றி சிந்திச்சிருந்தாங்கன்னு வைங்களேன், இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ரொம்ப எளிமையான நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், ஒரு டிஎன்பிசி பயிற்சி மையம், தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தினுடைய பயிற்சி மையம், அதுல தேர்வு எழுதுவதற்கான பயிற்சி மையம், பயிற்சி தனியா கொடுக்கும். யூபிஎஸ்சி எழுதுறதுக்கான பயிற்சி மையம். இதை நான் என் தொகுதியில ஒரு மையத்தை நிறுவி ஐயா சைதை துரைசாமி ஐயாவால ஒரு 10,000 பேர் வந்து செய்ய முடியுது அப்படின்னு சொன்னா செய்யறாரு அப்படின்னா, ஒரு சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரா என்னால ஏன் செய்ய முடியாது? தகுதியான மாணவர்களை தேர்வு செஞ்சு இந்த 5 ஆண்டு காலத்துல வருஷத்துக்கு 10 பேருனா கூட எத்தனை பிள்ளைகளை நீங்க வந்து உருவாக்கலாம். அவன் டிஎன்பிசிக்கு தயாரானா வேற சில தேர்வுகளில் ஈஸியா பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஆபீசரா போயிடுவான். யூபிஎஸ்சிக்கு தயாரானா அடுத்த ஒரு விஏஓக்கு, தாசில்தாருக்கு, ஆர்டிஓவுக்கு ரெடி ஆகி அவன் வந்து போயிடுவான். இந்த விழிப்புணர்வை அந்த பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தணும். இது அக்கறை உள்ள மக்கள் வாழ்க்கையில அண்ணே ஒரு விஷயம் நான் தெளிவா சொல்றேனே, கேளுங்கண்ணே. திமுகவும் அதிமுகவும் செய்து கொண்டிருப்பது ஓட்டுக்களை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்கான பரப்புரை. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஓட்டை அறுவடை செய்யணுங்கிறதுக்கான பரப்புரையை செய்யல. நாங்கள் பொலிட்டிக்கல் எஜுகேஷன், ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான பரப்புரையை தான் நாங்க செய்யறோம். எங்க 2 பேரும் அந்த அரசியல் விழிப்புணர்வுன்றது நீங்க சட்டமன்ற உறுப்பினராக வந்தா நடைமுறைப்படுத்தப்படும். அதை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு உங்களுக்கு வந்து மக்களுக்கு என்ன தெரியல அப்படின்னா, அவங்களோட பவர் அவங்களுக்கு தெரியல. நீங்க அமைச்சர்னு கண்ணை முழிச்சுக்கிட்டு பாக்குறீங்கல்ல, அவன் நீ போட்ட ஓட்டால வந்தவங்கிறத நாங்க புரிய வைக்கிறோம். நீ எம்எல்ஏன்னு சொன்ன உடனே ஐயோ யாரோ வேற கிரகணத்துல இருந்து வந்துட்டாருன்னு எந்திரிச்சு நிக்கிற இல்ல, தேவை கிடையாது. நீ போட்ட ஓட்டால ஜெயிச்சவன். இன்னைக்கு நான் உங்க வீட்டு பிள்ளை, நான் உங்க வீட்டு வாசல்ல நிக்கிறேன்ல, நாளைக்கு நான் ஜெயிச்சாலும் உங்க வீட்டு பிள்ளை தான். நீ போட்ட ஓட்டால தான் நான் ஜெயிச்சவன். என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிற விழிப்புணர்வை நாங்க ஏற்படுத்துறோம் அந்த மக்களுக்கு. இல்ல, இப்போ வரக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே நீ என்னை போட்டு சட்டையை பிடிச்சி கேள்விகள்னு தான் சொல்லி ஓட்டு கேட்டுன்னு வராங்க. ஆனா 5 வருஷம் அந்த பகுதிக்கே காணாம போயிடுறாங்க. கேட்டா அந்த அச்சம் வருகிறதுன்றாங்க. ஆமாண்ணே, அந்த அச்சத்தை இருப்பீங்களா? இல்ல, நாங்க தான் அந்த அச்சத்தை போக்குற வேலையை தானே நாங்க செய்யறோம். வெளிப்படையான கேளுன்றீங்க. ஆமா, ஒண்ணு பாருங்க, எங்களுடைய திட்டங்கள்ல மிக முக்கியமானது வெளிப்படையான நிர்வாகம். புரியுதா உங்களுக்கு? இப்ப எனக்கு வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லி வருஷத்துக்கு இவ்வளவு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு தொகை. அந்த தொகுதிக்கு 1000 விளக்குக்குள்ளார கடந்த காலங்கள்ல ஒரு 15 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும். இந்த 5 ஆண்டு எங்க அந்த 15 கோடி? இந்த அதுக்கு முந்தின 5 ஆண்டுகள்ல பார்த்தா ஒரு 15 கோடி இருக்கும். 9 முறை திமுக வென்றிருக்கு. இல்ல, 4 முறை அண்ணா திமுக வென்றிருக்கு. 15 வச்சா கூட இந்த தொகுதி இன்னைக்கு சொர்க்க பூமியால இருந்திருக்கணும். ஏன் இல்ல? ஒரு சட்டமன்ற தொகுதியும். ஆமா, ஏன் இல்ல? இந்த பணம் எங்க போகுது? இந்த கேள்வியை நான் மக்கள்கிட்ட கேட்கிறேன். இந்த கேள்வி இப்ப மக்களுக்கு தெரிகிறதா? நீங்க பிரச்சாரம் நான் சொல்லும் போதுதான் மக்களுக்கு தெரியுது. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லல அவங்களுக்கு. நான் சொல்லும் போதுதான் மக்களுக்கு தெரியுது. ஆமா, அதே மாதிரி கூட்டணி வச்சுக்கிட்டு ஏன் வர்றாங்க? ஒரு கூட்டணியில இருக்கிற கட்சிக்கு என்ன பலன்? இவங்க இப்ப திமுக ஆட்சி அதிகாரத்துல இருக்கு,
நாங்கள் மக்களுக்கு இதை செய்து விட்டோம் அதை செய்து விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ம். உண்மையாகவே மக்கள் அந்த பலன்களை அடைந்திருந்தால் நீங்கள் தனிச்சு நிற்க வேண்டியதானே? எதுக்கு வழக்கமாக இருந்த கூட்டணியை விட அதிகமான கூட்டணிக்கு ஏன் போறீங்க? இந்த கேள்வியை நாங்கள் மக்கள்கிட்ட கேட்குறோம். மக்கள் நின்று கேட்குறாங்க. இப்போ நான் பேசும்போது ரோட்டில் போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, குடும்பத்தோடு போகிறவங்கெல்லாம் நின்று கேட்குறாங்க. அப்போ நாங்கள் எஜுகேட் பண்ணுறோம் அவங்கள. நாங்கள் வந்து நீ ஓட்டு போடு, நீ ஓட்டு போட்டேன்னா உனக்கு நான் இதை செய்வேன் அப்படின்னு கேட்கறது மட்டும் கிடையாது. வி ஆர் எஜுகேட்டிங் பீப்புள். அவங்கள நாங்கள் அரசியல் அறிவு ஊட்டுறோம். நீ புரிஞ்சுக்க, நீ போடுற ஓட்டுங்கிறது சாதாரணமானது இல்லை அப்படிங்கிற அறிவை நாங்கள் ஊட்டுறோம். இப்போ இது வரைக்குமான பிரச்சாரத்தில் அந்த புரிதல் மக்களுக்கு வந்திருக்குன்றீங்களா? நல்ல புரிதல் ஏற்பட்டிருக்கு. இளைஞர்களுக்கு அந்த புரிதல் ஏற்பட்டிருக்கு. வாகனங்களில் போறவங்க கூட கண்ணாடியை இறக்கிட்டு எங்க கையை இப்படி காட்டுறாங்க. அண்ணன் தூக்குவாரில் இப்படி கையை அது தூக்கி காட்டுறாங்க. மாற்றம் வருது, மாற்றம் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. சரி, இந்த அரசியலுக்குள்ளார ஒரு கேள்வி வரும். தமிழக முதலமைச்சர் வந்துட்டு இப்போ போர் போர் அப்படின்னு முழங்கிட்டு இருக்கிறாரு. தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத பாரதிய ஜனதா கட்சி சத்தம் இல்லாமல் செய்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு அதால் ஒரு இலக்கு வந்து விட்டால் தொகுதி மறுசீரமைப்பில் துரோகம் நடந்துருச்சுன்னா அந்த பக்கம் நடக்காது, ஏற்கனவே உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அவங்க அதிமுக தரப்புலையும் பாஜக தரப்புலையும், அதெல்லாம் இங்கே இல்லைன்றாங்க. ஆனால் இவர் வந்தால் அவர் சொல்லக்கூடிய விஷயம், நீங்கள் பழைய திமுகவை 1950-60களில் இருந்த திமுகவை நீங்கள் பார்ப்பீங்க, இந்த முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அப்போ நானே களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படின்லாம் சொல்கிறார். நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்லை, என்னுடைய மாநிலத்துக்கு தொகுதி மறுசீரமைப்பால் தீங்கு நடந்துச்சுன்னா நான் விடமாட்டேன், நான் களத்தில் இறங்கி போராடுவேன் அப்படிங்கிற வரைக்கும் சரி, வரவேற்கக்கூடியது. அதாவது தமிழ் மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் சரி. ஆனா 60களில் எங்க முகத்தை நீங்க பாப்பீங்கன்னு சொல்றதுக்கு பாருங்க, இது மிகப்பெரிய நகைச்சுவை. 1965 ஜனவரி 26 இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல திமுக வச்ச முழக்கம் என்ன தெரியுமாண்ணே? இந்தி ஒழிக, இந்தி ஒழிக அப்படின்னு முழக்கம் வச்சாங்க. என்ன ஆயிப்போச்சு, உண்மையாவே இந்தியை ஒழிக்க சொல்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள்லாம் களத்துல இறங்கி போராட்டம் பெருசாகி துப்பாக்கி சூடெல்லாம் நடந்த உடனே பேரறிஞர் அண்ணா அந்த முழக்கத்தை அப்படியே தலைகீழ மாத்திக்கிட்டாரு. எப்பவுமே வார்த்தை விளையாட்டுல பயங்கரமான ஆளுங்க திமுக காரங்க. என்ன தெரியுமா செஞ்சாரு? இந்தி திணிப்பு ஒழிகன்ட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்தி ஒழிகக்கும் இந்தி ஒழிக அப்படின்றதே வந்து முதல்ல அது திமுக ஆரம்பிக்கல, அதுவே தவறு. ஆமா, அது எழுத்து அடிகளார் ஆரம்பிச்சாரு, தமிழ் அறிஞர்கள் முன்னெடுத்தாங்க. நான் அதனாலதான் தேதி சொன்னேன் உங்களுக்கு 1965. நீங்க சொல்ற சம்பவம் நடந்தது 1930 காலத்துல இருந்தே இருக்கு, ஒரு எதிர்ப்பா இருந்துட்டு. ஆமா, ஆனா 65 காலகட்டத்துல திமுக கட்சி வளர்ந்து வந்ததுக்கு காலகட்டத்துல நான் சொல்றேன். இவர் 60களில் சொல்றாருல்ல, 60களில் இருந்த திமுகவை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்குன்னு சொல்றாருல்ல, அதுக்கு நான் சொல்றேன். அப்படி ஒரு முகமும் இல்லையா? இல்ல. அப்ப இந்தி ஒழிக வந்து இந்தி திணிப்பு ஒழிக அப்படின்னாங்க. இப்ப இதன் மூலமா எவ்வளவு மண்டிட்டு இருக்காங்க பாருங்க. 1962 வந்து நான் போராட சொல்ல மாணவர்கள் அரசியலுக்கு போங்க, அரசியல் ஈடுபடாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு. ஆமா, எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டார். 62 காலகட்டத்துல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடைந்தால் திராவிட நாடு, இல்லையில் சுடுகாடு அப்படின்னாரு. திண்ணையில் படுத்து கொண்டேனும் திராவிட நாடு கேட்பேன் அப்படின்னாரு. அதுக்கு நம்ம கண்ணதாசன் கேட்டாரு, ஏயா திண்ணையில படுத்துக்கிட்டு திராவிட நாடு கேட்கறதுக்கு என்ன அதாவது தொன்னையில் வெண்ணையா என்ன திராவிட நாடு? என்ன சோத்துக்கு புளி குழம்பா திராவிட நாடு? இல்ல களைச்சி போட்டு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டா திண்ணையில உட்காந்து விளையாடுறதுக்கு அப்படின்னு கண்ணதாசனே வந்து கிண்டல் அடிச்சாரு. அந்த நேரத்துல சைனா வார் வந்துச்சு. சைனா வார் வந்தோடனே இந்தியர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், இந்தியாவுக்குள்ள பிரிவினைவாதம் எவனாவது பேசினேன் அப்படின்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கட்சிகள் தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி நேரு வந்து சொன்னார். அதை தான் நான் கலவைக்கில சொல்றேன். நேரு சொன்ன உடனே அண்ணா சொன்ன டயலாக் என்ன தெரியுமா? வீடு இருந்தால்தான் ஓடு வேய முடியும். திராவிட நாடு அந்த 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 முழக்கத்தை நான் கைவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழுந்தா மீசையில மண் ஓட்டலன்னு அந்த மாதிரி. ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது இருக்குன்னா, அப்போ எத்தனை தடவையா நீங்க குட்டிக்காரன் அடிப்பீங்க, எத்தனை தடவை நீங்க மண்டிடுவீங்க. நீங்க இப்போ 60ல் எங்கள் முகத்தை பாக்குறேன், இந்த முகத்தை எல்லாம் பாக்கணுமா? நான் கேக்குறேன். நீங்க எந்த போராட்டத்தை எதிர்த்து நின்னீங்க? மாணவர்கள் போராட்டத்துல இருந்து விலகிட்டீங்க, இந்தி எதிர்ப்பை இந்தி திணிப்பா மாத்திட்டீங்க. அதே உங்க பிதாமகர்
அவர் என்ன சொன்னாரு, ம். போலீஸ் கையில எதுக்கு லத்தியும் துப்பாக்கியும் இருக்கு, பூ பறிக்கவா, இந்தி எதிர்த்து போராடுவர்களை சுட்டு தள்ளுங்கன்னு சொன்னாரு தந்தை பெரியாரு. ம். இப்ப என்ன உங்க முகம் நான் கேக்குறேன், ம். தமிழ்நாட்டுக்காக எந்த முகத்தை வச்சுட்டு நீங்க வந்து இங்க போராடி இருக்கீங்க? ம். அதனால இவங்க எந்த காலத்திலயும் போராடாதவங்கன்னு சொல்ல வரீங்களா? எந்த காலத்திலையும் இவர்கள் போராட்டத்துக்கும் இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ம். போராட்ட களத்திலிருந்து மிரட்டினால் விலகி ஓடி விடுவார்கள். புரியுதுங்களா உங்களுக்கு? ம். அண்ணாவை கேட்டாங்க, ம். ஏங்க திராவிட நாடு கோரிக்கையை கை விட்டுட்டீங்க, இப்ப என்ன கோரிக்கை அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னாரு. ம். சரி, ம். மத்தியில 18 ஆண்டுகள் வந்து நீங்க மத்தியில இருந்தீங்க, அந்த மத்தியில் கூட்டாட்சி கேட்டீங்களா? கூட்டாட்சி இருக்குதா மத்தியில? ம். இல்ல மாநிலத்துல தான் வந்து சுயாட்சி தன்னாட்சி இருக்கா? ம். நான் கேக்குறேன். புத்தகம் மட்டும் எழுதி வச்சுட்டா போதுமா? ம். அப்போ எதையுமே இவர்கள் போராடி அடையவே இல்லை. ம். எல்லாமே வெத்து பேச்சு. புரியுதுங்களா? ம். இப்ப நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னாங்க, ஒழிச்சு விட்டாரா? மத்திய ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடி ம். நான் நீட்டு என் மாணவர்கள் எழுத மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? ம். இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமிழன் சீமான் மாற்று சொல்றாரு. ம். டேய், உலகம் பூரா வந்து எம்பிபிஎஸ் படிப்பு இருக்கு, என் பிள்ளைகளை நானே தேர்வு செய்வேன், ம். அரசே அவர்களுக்கு உதவி செய்து சைனாவில் 1500 மாணவர்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு சைனாவில் வாய்ப்பு இருக்குடா, அங்கே கொண்டு போய் என் பிள்ளைகளை படிக்க வைப்பேன், ம். பிலிப்பைன்ஸ்ல படிக்க வைப்பேன், ம். ரஷ்யாவில் படிக்க வைப்பேன். உனக்கு என்ன அங்கேருந்து படிச்சு முடிச்சுட்டு வந்தோன்னே இங்கே ஒரு எக்ஸாம் தானே எழுதுனா, நீட்டு எழுத விட மாட்டேன்டா அப்படின்னு மாற்று சொல்றாருல. ம். அந்த மாதிரி எதையாவது சொல்லி தொலைக்கணுமா இல்லையா? ரகசியம்னு சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ரகசியத்தையாவது சொல்லியிருக்கணுமே. இப்ப எதற்கும் போராடாத இவர்கள் வந்து பழைய முகம்ன்றாங்களே, அது எப்படி? என்ன பழைய அததான் முகம்? சொல்றேனே, அப்படின்னு இந்த வாய் ஜாலம். ம். வாய் ஜாலம், வாய் ஜாலம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெரியார் பிள்ளையார தமிழ் உடைக்கிறாரு. தமிழ் மக்கள் மேலதான் அந்த வீரத்தை ஆமா காட்டுவாங்க. ஆமா, பெரியார் பிள்ளையார் உடைக்கிறாரு, அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்னன்னா? பிள்ளையாரையும் நான் உடைக்க மாட்டேன், ம். பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேன். ம். எப்படி? ஒன்றே குலம் ஒருவனே தேவைங்கிறீங்க, நீங்க என்ன மதம் அப்படின்னு கேட்டா, கைலி கட்டாத இஸ்லாமியன், ம். சிலுவை சுமக்காத கிறித்துவன், ம். விபூதி பூசாத இந்து, யாருடா நீ? வாய்ஜாலம் நீங்க சொன்ன மாதிரியா? இப்படி பேசி பேசி அழிந்து போனவர்கள். புரியுதுங்களா? ரூபாய்க்கு 3 படி அரிசி தர்றனாரு அண்ணா, ம். ஜெயிச்சிட்டாரு. மக்கள் அப்ப பஞ்சத்துல இருந்தாங்க. அண்ணா படிச்சவரு, ம். பொய் சொல்ல நம்பிக்கை மாட்டாரு, எப்படி கொடுத்துருவாருன்னு போட்டாங்க. ஆமா. ஆனா 3 மாசம் ஆகியும் கொடுக்கல. ம். ஒரு பத்திரிகையாளர், உங்களை மாதிரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் கேட்டாரு, அண்ணா உங்களுக்கு ஒன்றை நான் நினைவுபடுத்துறேன், 3 படி அரிசி ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னீங்க, ம். இல்லைன்னு சொன்னா நான் சட்டையை கலட்டிட்டு வந்து முச்சந்தில நிக்கிறேன், ம். சவுக்கால் என்னை அடின்னு சொன்னீங்க, ம். சவுக்கோட மக்கள் தயாரா இருக்காங்க, ம். எப்ப நீங்க சட்டையை கலட்டிட்டு வர போறீங்க அப்படின்னு கேட்டாரு. ம். அதுக்கு அவர் சொன்னாரு, அவரும் சவுக்கால அடிக்கணும்னு சொல்லி இருந்தாரா? ஆமா, என்ன அடிங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தார், அதாவது அண்ணா சொல்லியிருந்தாரு. அப்ப அண்ணா சொன்னாரு, ஐயா ம். முதலமைச்சர் பதவி என்பது மலர் கிரீடம் என்று நான் இருந்தேன், ம். ஆனால் இது முள் கிரீடம் என்பது எனக்கு இப்பொழுதுதான் புரிகிறது. ம். 3 படி லட்சியம், ம். 1 படி நிச்சயம். ம். எப்படி வார்த்தை? ம். என்ன இப்ப வரலாறு! அண்ணா சுமந்த அந்த முழு கிரீடத்தை சுமக்கிறதுக்கு தான் இப்ப வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் இத்தனை லட்சம் கோடி செலவு பண்றாரு. ஆமா, ம். அப்ப நீங்க வார்த்தையால விளையாண்டு உடனே திமுக என்ன தெரியுமா சொல்ல, 3 படி லட்சியம், 1 படி லட்சியம். ஆகா, அண்ணா எவ்வளவு பிரில்லியண்டா பேசிட்டாரு, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா. ம். ஏண்டா, மக்களை பொய் சொல்லி ஏமாத்துற ஒரு பொய்க்குழி, ம். அவருக்கு பேர் அறிஞரா? நான் இதுக்குள்ள போனீங்கன்னா பயங்கரமா இருக்கும்னே. ம். அதெல்லாம் எதிர்த்து கடுமையா பேசி இந்த பின்பங்கள்லாம் ஒட்டைக்கிறது மாதிரி இருக்கும். அதனால நான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ம். அதனால அவர் ஏதோ 60களில் திமுக போராடிச்சுன்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ம். திமுக இதுவரை ம். ஒன்றிய அரசை எதிர்த்து எந்த போராட்டமும் செய்ததில்லை சரி, இப்ப அதான் வரைக்கும். இப்ப எப்படி மண்டிட்டாங்க? ம். கேலோ இந்தியான்னா ம். மோடி அவர்களுக்கு போய் அவர்கிட்ட போய் மண்டிடுவீங்க, அவரே தான் வரணும். ம். உங்க அப்பா சிலையை திறக்கணும்னா ம். பிஜேபில இருந்து ஆள் வரணும், உங்க அப்பாவுக்கு ஸ்டாம்பு வெளியிடணும்னா பிஜேபில இருந்து ஆள் தான் வரணும். அப்ப எந்த இடத்துல நீங்க, அதாவது தேர்தல் களத்தில் மட்டும் ம். பாஜகவை எதிர்ப்பார்கள், ம். வென்ற உடனே பாஜகவோடு கூட்டணி வைத்து விடுவார்கள். ம். இதுதான் திமுக. இது இல்லைன்னு ம். நேர்மையா நம்முடைய முதலமைச்சர் அவர்களை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். அதனால இந்த வாய்ஜாலங்கள் அதிகம் அப்படின்னு சொல்ல வரேன். ஆமா, அதனால நான் சொன்னது மாதிரி ம்.
இந்த தொகுதி மறுசீரமைப்பால் தமிழகத்துக்கு பாதிப்பு வந்தால் நான் சும்மா அதை இருக்க யாருமே விட மாட்டேன் மாட்டாங்க. அது எல்லாரும் அப்படின்னு நீ ஒவ்வொருத்தரும் சொல்றதோட நீங்க நிறுத்திக்கங்க சாமி. ம். எங்க பழைய முகம் முகம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பான முகம் ஐயா, அது வேண்டாம்னு நான் அது என்னுடைய சனாதிபதி அனுபவத்தை நான் முகம், அது அது ஆமா. வேணான்றீங்க. ஆமா, தமிழ்நாட்டுக்கு அது ஆகாது. ஆகாது அப்படிங்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுடைய அந்த விறுவிறுப்பான நெருக்கடியான இந்த தேர்தல் பரப்புரைக்கு மத்தியில் இங்கே வந்து நேரடியாக பேட்டி கொடுத்ததுக்கு உண்மையிலேயே பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ரொம்ப மகிழ்ச்சி அண்ணா. நன்றி. எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு உலகம் முழுதும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும் சென்றடைகிற ஒரு ஒரு நிறுவனமா ராவணா நிறுவனம் வந்து இருக்கு. இந்த தேர்தல் எல்லாம் நேரத்துல அவர்களுடைய ஆதரவு தான். ஆமா, ஆதரவு தேர்தல் நேரத்துல ராவணாவில் நீங்க என்னை அழைத்து இந்த நேர்காணல் செய்தது எனக்கு இந்த தேர்தல் பரப்புரைக்கு பெரிய அளவுல உதவியா இருக்கும். நான் ராவணா நிறுவனத்துக்கும் அண்ணன் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம பார்வையாளர்களுக்கு தான் நன்றியை சொல்லணும். நன்றி, நன்றி, வணக்கம்.